ரொம்ப செழிப்போடவும், பேரழகியாவும் இருந்த லைலா மற்றும் கவிதை எழுதுறதுல புலமை மிக்கவனா இருந்த மஜ்னுவும் ஏன் இறந்தாங்க? எப்படி இறந்தாங்க? அவங்க காதல் கதை தான் என்ன? இதுவரைக்கும் தெரிஞ்ச விஷயங்கள தாண்டி, யாருக்கும் அவ்வளவா தெரியாத விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த காணொளி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி. வாங்க லைலா மஜ்னுவோட காதல் கதைக்குள்ள போயிரலாம். நம்மள மயக்க வைக்கிற வாசனை திரவியத்துக்கும், தித்திப்பான பேரீச்சை மரங்களுக்கும் பேர் போன அரபு நாடு அது. இந்த உண்மையான காதல் கதை நடந்த ஆண்டு ஏடி 600ல இருந்து 700க்குள்ள இருக்கும். அதாவது 7ஆம் நூற்றாண்டு. அரபு நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வந்தருக்கு மகளா பிறக்கிறா லைலா. முழு பெயர் லைலா அல் ஆமிரியா. என்னதான் பணம், காசுன்னு இருந்தாலும் லைலாவோட அப்பா கல்வியோட சிறப்ப உணர்ந்து மகள பாடசாலைக்கு அனுப்புறாரு. அவளும் அரபு நாட்டுக்கே உரிய வழக்கப்படி உடை அணிஞ்சு, தன்னுடைய கண்கள் மட்டுமே தெரிகிற மாரி ஹிஜாப் அணிஞ்சு பாடசாலைக்கு போயிட்டு வரா. அங்கதான் முதல் முறையா லைலாவ பாக்குறான் கேசுபின் அல் முல்லாவா. பார்த்ததும் காதல்னு சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரி கேசுபினுக்கும் லைலாவோட கண்கள பார்த்ததும் காதல் மலர்ந்துச்சு. நான் கேசுபின் முல்லாவான்னு சொல்றது மஜ்னுவ தான். மஜ்னுன் அப்படின்னா பைத்தியம்னு பொருள். லைலா மேல அதீத காதல் அவனுக்கு. அதனால அவனோட நண்பர்கள் கிண்டலா அழைச்சிட்டு இருந்த பெயர் தான் மஜ்னுன் லைலா. அதாவது லைலாவின் பைத்தியம். கேசுபின்க்கு லைலா மேல இருக்கிற காதல அவட்ட சொல்லவும் முடியல. தன்னோட அன்ப வெளிப்படுத்தாமலும் இருக்க முடியல. நண்பர்கள், தெரிந்தவர்கள்னு எல்லார்ட்டயும் லைலாவுக்காக அவன் எழுதின கவிதைகள சொல்லுவான். கேசுபன் தன்னோட காதல நேரடியாவே லைலாட்ட சொல்லியிருக்கலான்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா, அரபு நாட்டுல பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகம். யாராவது அவங்கள தொந்தரவு செய்றாங்கன்னு அரசருக்கு தெரிய வந்தா, மரண தண்டனை கூட நிச்சயமாகும். என்னதான் அரபு நாட்டுல எவ்வளவு கடுமையான தண்டனைகள் இருந்தாலும், அரபு அரசு காதலுக்கு ஒருபோதும் மறுப்பு தெரிவிச்சதில்ல. இப்படி இருக்கிறப்போ லைலாவுக்கு கேசவன் தனக்காக இவ்வளவு மரியாதையாவும் அன்பாவும் எழுதின கவிதைகள் கிடைக்குது. உருக்கமா எழுதின கவிதைகளை படிச்சே உருகி போய் லைலாவும் கேசுபினை காதலிக்க ஆரம்பிக்கிறா. அத கேசிபன்தையும் வெளிப்படுத்துறா. அவ்வளவுதான். கேசுபின்க்கு இந்த உலகமே பரிசா கிடைச்சிட்ட மாதிரி ஒரு அளவில்லா மகிழ்ச்சி. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத குறைதான். கேசுபின் லைலாவை சந்திச்ச சில காலத்துக்குள்ளேயே அவ கண்கள் பற்றி மட்டும் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதினானாம். இவங்க காதல் கதை இப்படி போயிட்டு இருக்க லைலா கேசுபின்ட்ட தன்னை பெண் கேட்டு வரும்படி சொல்றா. இப்போ அரபு நாட்டு வழக்கப்படி பெண் கேட்டு போகணும்னா அந்த ஆண் தன்கிட்ட இருக்கிற பெரும் செல்வங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் தான் பெண் கேட்கணும். அத பார்த்து அப்பெண்ணோட தந்தை தன் மகள் இந்த பையன் வீட்டுக்கு வாழப் போனா எந்தவித கஷ்டங்களும் இல்லாம சந்தோஷமா வாழ்வான்னு நம்பி பெண் கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ கேசுபின்ட்ட பெரும் மதிப்பு வாய்ந்த செல்வம்னு எதுவுமே கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் லைலாவுக்காக அவன் எழுதின 1000 கவிதைகள் மட்டும்தான். அத வச்சு லைலாவ வேணா காதல் வயவாக்கலாம். அவளோட அப்பாவ திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியாது. சரியா? இருந்தாலும் கேசுபின் தன் வீட்ல இருந்த கொஞ்ச நஞ்ச செல்வங்கள அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு லைலாவ பெண் கேட்டு போறான். இப்போ நாட்டிலேயே பெரும் வணிகரும் செல்வந்தருமான லைலாவோட தந்தைக்கு அவன் கொண்டு போன செல்வங்களை பார்த்து ரொம்ப அதிருப்தி ஆகுது. அப்போ அவர் இப்படி சொல்றாரு. "உன்னோட கவிதைகளோட எண்ணிக்கை கூட இப்பொருட்களை விட அதிகமாக இருக்கும் போல. ஆனா என்ன செய்வது? கவிதைகள் இயல்பாக வாழ வாழ்க்கைக்கு உதவாது." அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலம் பொருட்கள் ஈட்ட அனுமதி தராரு. அதோட தான் மஜ்னூன்னு அதாவது பைத்தியம்னு வாங்கி வச்சிருக்கிற பெயர சரி செஞ்சுட்டு தான் வரணும்னு சொல்லிடுறாரு. அத கேட்டு ரொம்ப வருத்தத்தோடவும், ஒரு பக்கம் எப்படியாவது பொருள் சம்பாதிச்சு லைலாவ திருமணம் பண்ணிரணும்ன்ற நம்பிக்கையோடவும் வேல தேட ஆரம்பிக்கிறான். காதல் மயக்கத்துல கேசுபினோ எந்த வேலையையும் கத்து வச்சுக்கல. இந்த பக்கம் லைலா தன்னை கேசுபின் சீக்கிரமே நிறைய பொருட்களோட வந்து பெண் கேட்பான்னு காத்துட்டு இருந்தா. எவ்ளோ தேடியும் அலைஞ்சும் கேசுபினுக்கு ஒரு வேலை கூட கிடைக்கல. ஏன்னா அவனுக்கு ஒரு வேலையும் தெரிஞ்சிருக்கல. அப்படித்தானே? அப்படி இருக்கிறப்போ அரபு நாட்டுல புலவர்களுக்குன்னு தனி மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. அத பயன்படுத்தி கேசுபன் தன்னோட கவிதை புலமைய காட்டி பொருள் ஈட்ட அரசர் முன்னாடி போய் நிக்கறான். அரசவையில எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம். மஜ்னுன் மஜ்னுன்னு பேர் வாங்கின ஒருத்தன் அப்படி என்ன கவிதையா சொல்லப் போறான்னு. ஆனா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் லைலாவ பத்தி கவிதை எழுதுதான். அரசர் முன்னாடி போய் நின்னும் லைலாவ பத்தியே புகழ்ந்து கவிதை சொல்றான். அத கேட்ட அரசருக்கோ ரொம்ப கோபம் வந்து கேசுபின திட்டி வெளியே அனுப்பிடுறாரு. இப்போ ஊர் முழுக்கவே கேசுபின மஜ்னுன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் கவனிச்ச லைலாவோட அப்பாவுக்கு கேசுபினோட சேர்ந்து தன் மகளோட பேரும் இழிவுபடுறது சுத்தமா பிடிக்கல. அதனால உடனடியா லைலாவுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்றார். அப்போதான் சரியா அவங்க வீட்டுக்கு லைலாவ யாரோ பெண் கேட்டு வராங்க. லைலாவோ அது கேசுபின் தான் தன்னை மறுபடியும் பெண் கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஆர்வமா வெளியே வந்து பாக்குறா.
வெளிய வந்து பார்த்தவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா அது கேசபின் கிடையாது. அந்த நாட்டுல இருக்கிற செல்வந்தர்ல சலாம்ன்ற ஒருத்தர் தான் லைலாவ பெண் கேட்டு வந்திருந்தாங்க. அத பார்த்ததும் உடைஞ்சு போறா லைலா. இப்போ தன்னிடத்துல சொல்ல எந்த ஒரு நியாயமும் இல்ல லைலாவுக்கு. அதனால அவங்க அப்பா சொல்ற மாதிரியே சலாம்ன்ற செல்வந்தர் திருமணம் செஞ்சு ஈராக்கும் போயிடுறா. கேசபின்கோ லைலா இனி அவனுக்கு இல்லங்கிறத துளியும் ஏத்துக்க முடியல. உலகத்தையே வெறுக்கிறான். மனிதர்கள் சிறிது நேரம் கூட தங்க முடியாத பாலைவனத்துல போய் தஞ்சம் அடையிறான். சுடு மணல்ல கூட இப்போ லைலாவ நினைச்சு கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறான். அவனோட பெற்றோர்கள், நண்பர்கள்னு யார் எவ்ளோ கட்டாயப்படுத்தியும் கேசபன் அந்த பாலைவனத்துல இருந்து வரவே இல்ல. கேசபன் இப்பதான் உண்மையான மஜ்னுன் ஆகுறான். அதாவது முழு பைத்தியமாவே ஆகிடுறான். கேசபன் மேல அக்கறை கொண்டவங்க அவனுக்கு சாப்பாடு, தண்ணின்னு போய் அந்த பாலைவனத்துல வச்சுட்டு வருவாங்க. ஆனா அது பல நேரங்கள்ல சாப்பிடாம அப்படியே தான் இருக்கும். கேசபன் இப்படி இருக்க லைலாவால தன் புது வாழ்க்கைய வாழவும் முடியல. கேசவன மறக்கவும் முடியல. அதோட லைலா சரியா சாப்பிடாம ரொம்ப உடல் மெலிந்தும் போறா. அப்போதான் ஏதோ ஒரு கொள்ளை நோயும் அவளுக்கு ஏற்படுது. அவ சரியா கவனிச்சுக்காம உயிரையும் விடுறா லைலா. அவ உயிரற்ற உடல அவங்க நாட்டுல கொண்டு வந்து புதைக்கிறாங்க. கேசபனுக்கு லைலா இறந்த விஷயத்த எப்படியாச்சும் தெரியப்படுத்தணும்னு அவனோட நண்பர்கள் கேசபனை அந்த பாலைவனத்துல தேடுறாங்க. ஆனா கேசபன் எங்க தேடியும் கிடைக்கல. சரியா 1 வருடம் கழியுது. லைலாவோட கல்லறைக்கு அவங்க அம்மா அப்பா போய் பாக்குறாங்க. அப்போ லைலா கல்லறை பக்கத்துல ஒரு உடல் இருந்து காய்ந்து போன நிலையில இருக்கு. அது யார் உடல்னு நான் சொல்லவே வேண்டாம். அது கேசபனோட உடல் தான். அந்த கல்லறையில கேசவன் எழுதின கடைசி கவிதை இதுதான். நான் இந்த சுவர்களை அணைத்துக் கொள்வேன். இந்த சுவர்களுக்கு இடைவிடாது முத்தமிடுவேன். இதை தாண்டி இதற்குள் எத்தனை சுவர் இருந்தாலும் அவற்றுக்கும் முத்தமிடுவேன். அதற்காக இந்த சுவர்களை நான் காதலிக்கிறேன் என்று பழிக்காதீர்கள். நான் இந்த சுவர்களை காதலிக்கவில்லை. இந்த சுவர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் என் இதயத்தை தான் காதலிக்கிறேன். இங்க என் இதயம் அப்படின்னு சொன்னது லைலாவ தான். இந்த ஒரு கவிதை இல்லைன்னு மட்டும் இல்ல, தன்னோட எல்லா கவிதைகள்லயும் லைலாவ மஜ்னு குறிப்பிடுறது என்னுடைய இதயம்னு தான். லைலா மஜ்னுவோட கதை இவ்வளவு ஆண்டுகளா செவிவழி செய்தியாக தான் இருந்துச்சு. அத நிசாம்ன்ற ஒருத்தர் கவிதை தொகுப்பா வெளியிட்டிருக்கிறாரு. அவரோட தொகுப்புல கேசபன் எழுதின உண்மை கவிதைகளும் இருக்கு. லைலா மஜ்னு இவங்களோட காதல் காவியத்த கண்ணியமான காதலுக்கு உதாரணமா சொல்லலாம். ஏன்னா கேசபனோட சுண்டு விரல் நகம் கூட லைலா மேல பட்டதில்ல. அதே சமயம் என்னதான் உருகி உருகி காதலிச்சாலும் பொருட்கள், செல்வங்கள் எதுவும் இல்லாம வெறும் காதல மட்டும் வச்சு இயல்பான வாழ்க்கைய வாழ்ந்துற முடியாதுன்றதுக்கும் லைலா மஜ்னுவோட உண்மை கதை ஒரு நிதர்சனம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரீஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தமிழ் ஸ்டோரீஸ் சேனலுக்கு உங்க ஆதரவு கண்டிப்பா தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.